சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய சன்னிதானத்திலே புதிய ஆண்டில் இரக்கத்தை பெறுவோம். ஹல்லேலூயா. செய்த பாவங்கள் போதும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உன் வஸ்திரத்தை தொங்கலை பிடித்து 10 பேர்கள் ஓடியாருவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இப்போது வர முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. கடைசி நாளத்திலே அப்படி சன்னிதானத்தை இரவு வேளை நிற்கிற அப்படி ஊழியக்காரன் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு நிற்கிற ஊழியக்காரர்களே, இந்த வேளையில் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்திற்காக ஆண்டவரை திறப்பில் வாயில் நிற்கும்படியாக, சபைக்காக நிற்கும்படியாக, தேவ ஜனத்திற்காக நிற்கும்படியாக ஆண்டவரே சத்துடைய சீட்டத்தை இயேசுவே நாமத்தில் முறியடித்து ஆண்டவரே சோத்ரம் சோத்ரமுடைய சித்தத்தை செய்ய தடுமாறி கொண்டிருக்க தேவ ஜனங்களையும் பரிசுத்தவான்களையும் நிற்க வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. 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 பா ஷா ரபா கான் ப்ளை ஷா ரபி கான் ப்ளை ஷா ரபா கான் ப்ளை சோதரிப்போ அந்நிய பாசையில் நிரம்பி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. 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 பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாமே ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்துட்டு கொண்டாடவரே, எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிதியோன் தாழ்த்தினார். ஆண்டவரே, பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதம் எங்கே ஆண்டவரே? ஏதோ எங்களை கர்த்தாவி சத்துருடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டீங்க. ஆனால் எங்களுடைய குற்றங்கள் குறைகளை உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்கிறோம் என்று அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவஜனமே, ஒரு வெற்றியை நீ பெற வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு புதிய ஆண்டில் உன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிரவேசிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே ஹல்லேலூயா என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே. Thank you Holy Spirit. ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையில நிறைக்கி ஆண்டவரே அனலாக்கும். ஆண்டவரே சோத்ரம். அனலாவது குளிராவது இரண்டு சொல்லி எல்லா குளிரும் இயேசுவே நாமத்தினாலே மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமென். என்னை அபிஷேகியோ. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. இயேசுவே இயேசுவே நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா சாத்தானுடைய திட்டங்களாம் முறியடித்து போடும். வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். பிசாசின் ராஜ்யங்கள் ஒழிய வேண்டும். இயேசுவே நாமத்தினாலே. ஆமென். ஆமென். வல்லமை தாருமே. பாடுவோம். வல்லமை. கரங்களை தட்டி ஆமென். ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே ஆமென் என்னை அபிஷேகியோ. பாடுவோம். வல்லமை வல்லமை ஆவியே ஹல்லேலூயா என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே
ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. ஆமென். ஆவியின் வரங்களினால் ஹalleluya. ஆமென். வல்லமை வர மக்கள் ஆவிகள் குறைந்து இருக்கிறது ஆண்டவரே, நிரப்பு ராஜா. ஹalleluya. ஆமென். கொடுத்து சாட்சியாய் வாழ மகிமை படுத்துவே. கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. பாடுவோம். வல்லமை வல்லமை ஆவியே ஹalleluya. ஓ ரபாஷால வரபாகா வரபாஷா. ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஹalleluya. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஓ ரபாஷால வரபாகா பிளைஷார பீக வரபாஷால வரபாகா. ஆமென். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஆமென். ஆமென். வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஆமென். 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 கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் சத்தமாய் என் பகர்தா சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆவியான பாகார் பிளைஷார் பாகார் பிளைஷார் பி கவர பாஷா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு வல்லமையினால் நிரப்பு சத்துருவை ஜெயிக்கும்படியாக. ஹalleluya. போராட்டத்தை ஜெயிக்கும்படியாக ஆண்டவரே. ஹalleluya. கனிகள் கொடுக்கும்படியாக, தேவ சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவரே. போராடி எல்லா சத்துரு சீட்டர் இயேசுவின் நாமத்தினாலே இரவேளையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, சத்துரு உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும். அமர்ந்திருக்காது. கடைசி காலத்தில் உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஹalleluya. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய அழைத்திருக்கிறார். ஹalleluya. கனிகள் குறைந்து போய்விட்டது, பரிசுத்தம் குறைந்து போய்விட்டது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள், கனியை பெற்றுக்கொள். அதற்கு பரிசுத்த ஆவி ஹோலி ஸ்பிரிட் ஆவியில நிரம்புவோம். ஹalleluya ஷாரபா கல்லா ஷாரபா க அன்னிய பாசையில நிரம்புவோம். பிகாரபா ஷாகர் ஷாரபா. ஹalleluya 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 ஹalleluya. பாபா ரபா ஓ ரபா ஷாகல் வை ஷாரபா ஓ ரபா ஷார்பி கல்லா ஷாரபா. நிரம்புவோம் காலவா பாஷா. கர்த்தருடைய ஆவியினால் நுகங்கள் முறிக்கப்படும், பாவங்கள் முறிக்கப்படும். ரபா ஷாரபா கல். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்கிற ஆவிகள், ஜெபத்துக்கு விரோதமாய் தடை செய்கிற ஆவிகள், ஊழியத்துக்கு விரோதமாய் தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முறியடிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த ஆவி இந்த இரவு வேளையிலே எல்லாரும் சேர்ந்து ஆலபாய் ஷாரபா கால்பாய் ஷார் இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya 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 ரபாய் ஷாகால் பிளாய் ஷாரபா கபரபாய் ஷார். ஹalleluya. ஆண்டவரே எங்களுடைய கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதம் வாய்க்காம போகும் என்று சொன்ன ஆண்டவரே. ஹalleluya. அந்த இரவு நடு ராத்திரியிலே ஹalleluya அவர்கள் கர்த்தாவை பலப்பட்டு அறிக்கை செய்து துதித்த போது ஆண்டவரே கிதியோனுடைய படை வெண்டது ஆண்டவரே. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஹalleluya. கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மண்பானை உடைங்க, மாமிசத்தை உடைங்க ப்ளீஸ். மண்பானை உடைங்க, மாமிசத்தை உடைங்க. ஹalleluya. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹalleluya ஹalleluya. துதியுங்கள். எக்கால ஊதினார்கள், ஒன்றுமே செய்யவில்லை. மீதியானவர்கள் ஓடி போய் விட்டார்கள். ஹalleluya. உனக்கு விரோதமாய் சாத்தான் போராடுகிறான்.
கர்த்தர் கைவிட்டிருந்தாலும் உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் வைத்திருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். இஸ்ரவேலே, தேவ ஜனமே, அந்த மனிதனை நீ பற்றிக்கொள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அக்கினி 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 தீ வெட்டி எடுத்தார்கள். அக்கினி பற்றி எரிய வேண்டும். பாக்கால் பிளாக்ஷாரா பாக்கால் பிளாக்ஷாரா பாக்கால் அக்கினியா பாக்ஷாரவி கமாவா பாக்ஷார். அக்கினி இப்பவே போட வந்து பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நிறைவேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே, குளிரும் இல்லாமல் ஆண்டவரே, அனலும் இல்லாத இருக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்களை சாத்தான் குளிராக்கி விட்டார். நீ அனலா இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அனலாக எங்களுடைய உம்முடைய வாயிலிருந்து நாங்கள் வாந்தி பண்ணி போடாதபடி ஆண்டவரே, நாங்கள் அனலாக ஆண்டவரை குறைந்த அனலை இப்போது நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பு ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. விகாரபாய் ஷாகால் பாய் ஷாரபாகால் பாய் ஷாரபாகமா நிரப்பு ராஜா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. தேசத்தின் திருப்புவாயில நிக்கிறோம் ஆண்டவரே. என் காரியமா யாரை அனுப்புவான்னு இந்த திருச்சி மாவட்டம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சுத்திகரிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. நீதிகரியும் ஆண்டவரே. இன்னும் எங்களை அதிகமாய் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. உட்காருவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நமத்தில வந்திருக்கும் பாஸ்டர் பிரவீன் முன்னாடி வந்து ஜெபிக்கலாம். ஜெபித்து நடத்தி தேவ செய்திக்கு நேராய் கடன் செல்ல ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹalleluya. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கடந்த 11 மாதங்கள் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர், இந்த 12வது மாதத்திலோ ஆண்டவரை 27 நாட்களை கடப்பதற்கு நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டின தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சில நிமிடங்கள்ல ஆண்டவரே புதிய நாளை நாங்கள் காண இருக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையில் ஆசீர்வதித்த ஆண்டவர் இனியும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதுவரையில் வழி நடத்தினவர் இனியும் எங்களை வழி நடத்துவீராக. இதுவரையில் போஷித்த ஆண்டவர் இனியும் எங்களை போஷிப்பீராக. இதுவரையில் பாதுகாத்த ஆண்டவர் இனியும் எங்களை பாதுகாப்பீராக. இதுவரையில் தப்புவித்த ஆண்டவர் இனியும் எங்களை தப்புவிப்பீராக. ஆண்டவரே சோதர, ஒரு விசியாக இந்த ஆண்டவரை இரவு நேரத்தில் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெபத்தில் ஆண்டவரை சுத்திகரிப்புக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி ஆகட்டும், நீதி செய்யட்டும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியாக இன்னும் பரிசுத்தம் இருக்க, பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவன் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே பேசுகிறார் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. கண்டித்துணர்த்துகிற வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தைகள், எங்களை சரிப்படுத்துகிற வார்த்தைகள், ஆண்டவரே பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்துணர்த்துகிற வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுவதாக. யாக்கோபு நிருபத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல நீங்கள் கேட்கிறலாய் மாத்திரமல்ல அதன்படியாய் நடக்கிறலாய் இருங்கள் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் கேட்டுட்டு அப்படியே போயிடாதபடி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிற தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. அக்கினி ஜுவாலியாய் கர்த்தர் மாற்றுவீராக. தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருவதாக. இந்த ராத்திரி நேரத்தில் எல்லா நிர்விசாரங்கள், எல்லா தூக்க கலக்கங்கள், எல்லா மயக்கங்கள், எல்லா அசதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விலகி போய் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில்களை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க போறபடி. ஹalleluya. ரமேஷ்
Praise Lord. Hallelujah. 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 No sound right. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபை, அவருடைய இரக்கம் 11 மாதம் தேவனுடைய சன்னிதானத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த கடைசியிலே டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலையும் கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நம்மை போஷித்தார், நம்மை வழிநடத்தினார். நம்ம எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் கடந்து வந்த போதிலும் கூட தேவனாய் கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். நாம் நாளிலே முழு ஜெபமாக, ஒரு சுத்திகரிப்பு நாளாக, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, ஞாயிறு அடுத்து ஒரு நாள் தான். இது நாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் மறந்து விட்டோம். நேற்று தினத்தில் நான் கோயம்புத்தூரில் இருக்கும், அந்த ஞாபகம் வந்தது, மறந்து விட்டோமே என்று சொல்லி. ஆனாலும் அதை திடீரென்று அனௌன்ஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹalleluya. சில பேருக்கு அவ்விதமாக எந்த நேரத்திலும் முன்கூட்டியே இல்லை, எப்போது இயேசு வருவார்னு விழித்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. அது இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார், ஆயத்தம் உள்ளவர்கள் நிச்சயமாக வருவார்கள். ஆமென். எந்த நேரத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் மாத்திரமில்லை, நம்முடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் திறப்பின் வாயிலை நிற்பதற்கும் நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் மட்டுமாக இந்த தேசத்தை பாதுகாத்திருக்கிறார், இந்த திருச்சி மாவட்டத்தை பாதுகாத்திருக்கிறார், நம்மையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த இரவு வேளையிலே அதிகமாக நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நான் போன வாரத்திலிருந்தே சுத்திகரிப்பு சப்ஜெக்ட் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவாக நம்மை சுத்திகரித்து விட வேண்டிய காரியத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டிய காரியத்தை சேர்த்து ஒரு புதிய ஆண்டு 2025 நாம் பரிசுத்தத்தோடு வெற்றியோடு கடன் செல்ல ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த வேளையில் நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் எழுத நின்று சத்தமாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அருமையான தேவஜனமே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒரு தங்க வசனம், கோல்டு வசனம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இது மிகவும் இந்த வசனத்தை பயன்படுத்தி நாள்தோறும் இதை சொல்ல வேண்டும் என்று ஒரு பக்தன் எழுதியிருக்கிறார். மாதந்தோறும் இதை சொல்ல வேண்டும், பிரசங்கத்திலே மாதம் ஒரு தடவையாவது இந்த பிரசங்கத்தை, இந்த வசனத்தை வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் வருவான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அறிக்கை எல்லாரும் செய்கிறார்கள், தினந்தோறும் அறிக்கை செய்கிறார்கள். ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த பாவத்தை என்ன செஞ்சு விட்டேன். வாரந்தோறும் திருவிருந்துக்கு முன்பாக கூட அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் செய்தது அறிக்கை செய்து விட்டு வெளியே போன உடனே அதை விட்டு விடுவது இல்லை. அறிக்கை செய்கிறாங்க, ஆனால் அந்த பாவத்தை விட்டு விடாமல் மறுபடியும் தொடர்கிறார்கள். அதனால் சாத்தான் அவங்களை விடுவது இல்லை. அருமையான தேவஜனமே, அறிக்கை செய்கிறீங்க, ஆனால் அதை விட்டு விட்டோமா? அதுதான் இந்த இரவு வேளையிலே தேவன் கேட்கிறார். எதை விட முடியாமல் இருக்கிற இந்த கடைசி வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த பாவத்தை, இதை பார்க்கக்கூடாது, இதை தொடக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆண்டவர் பாவத்தை உணர்த்தின உடனே அறிக்கை செய்கிறோம், ஆனால் திருப்பி விட மாட்டோம். திருப்பி அந்த கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள், அது தொடாத, செல்போனை தொடாதன்ட்டு ஆவியானவர் சொல்கிறார். கம்ப்யூட்டரை தொடாத, இன்ஸ்டாகிராமை தொடாத, ஃபேஸ்புக்கை தொடாத, வாட்ஸ்அப்பை தொடாத அப்படின்னு சொல்கிறார். சொல்லியே விடவில்லை. சரி செஞ்சிட்டோம் பாவம்,
நைட்டு அறிக்கை செய்கிறோம், காலையில் தொடுறோம். இந்த இரவு வேளையிலே தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ அறிக்கை செய்கிறது மாத்திரமில்லை, தேவனிடத்தில் இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். என்ன செய்து விடணும்? சொத்துருங்க, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya. விடாததான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருக்கிறது. அறிக்கை செய்கிறோம், தேவன் மன்னிக்கிறார். ஆனால் விட்டு விடாமல் திருப்பி அதவே செய்கிறபடினால் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. நீங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த ஜனங்களை எவ்வளவாக எச்சரிக்கிறார். விடுறாங்க, திருப்பி செய்கிறாங்க, விடுறாங்க, செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டா, உன்கிட்ட வழக்கு இருக்கியா போய் அப்படின்ட்டார். நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ வழக்க சரியா நீ வந்து சொல்லவில்லை என்றால் நான் சரியா அதில் விடுதலை பெற மாட்டேன். உங்களிடத்தில் வழக்கு இருக்குங்கிறார், பாவம் இருக்குங்கிறார். நீதிபதி அவர்தான், வழக்கு புஸ்தகம் இதுதான், இதோ உங்களுக்காக ஊழியர்கள் நாங்கள் ஏதோ பரிந்து வைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2:15. ஏசாயா 2. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். சாரி, 1:15 வாசிங்க. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஆமென். ஆமென். சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கு தேவஜனங்கள் பாவம் செய்வதை விட்டு தீமை செய்வதை விட்டு ஓயவில்லை. பாவத்துக்கு ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், பாவத்துக்கு விரோதமாய் போராடி வெற்றி பெற்றார். அந்த வெற்றி இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியரிடத்திலே நின்று போய்விட்டது. ஓயாமல் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாது. இதோட ஓஞ்சிருங்க. 27 இப்போ இன்னும் 3-4 நாள் தான் இருக்கு. இந்த பழைய பாவத்தை விட்டு விட்டு இரக்கத்தை பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நான் கேட்க மாட்டேங்கிறேன். அவருடைய ரத்தம், ரத்தம் நீ வந்து பாவம் செய்து அந்நிய ரத்தத்தை கையில் வைத்திருக்கிறாய். ஆனால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 அவர் ரத்தம் நீ அறிக்கை செஞ்சாத்தான். அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். மன்னிக்கிறார், அதை விட்டுவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விட்டுவிடாத பழக்கங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து விட வேண்டும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 1 யோவான் 8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் வாசிங்க. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நான் பெரிய நீதிமான், நானும் பெரிய பாவம் செய்ய மாட்டேங்க. ஒருத்தர் என்கிட்ட இப்படி சொன்னார், பாஸ்டர் அந்த இதெல்லாம் பேசாதீங்க, நான் எந்த பாவம் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ஆதாம் சந்ததியில் பிறந்துட்டாவே நீங்கள் பாவி அப்படின்னு முழிச்சார். பக்கம் ஆதாம் சந்ததி வழியிலே வந்துட்டா, நீ குரங்குலேருந்து வந்தீங்களா ஆதாம் சந்ததியிலேருந்து வந்தா கேட்டா, அதெல்லாம் குரங்குன்னு சொல்லாதீங்க. குரங்குலேருந்து வந்தால் ரைட்டு, பிரச்சனை இல்லை. டார்வின் கோட்புறார நீ பாவம் செய்ய போ. ஆதாம் சந்ததியிலே நீங்கள் வந்து விட்டாவே நீ பாவிதான். அந்த ஒரு கீழ்ப்படியாமையினாலே மீறுதனால் பாவமும், பாவனால் சாபமும் மரணமும் வந்தது. ஆமென். ஹalleluya. அவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு, ஓஹோ இப்படி இருக்கா. அந்த சாபம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. நீ சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இயேசு ஒருவருடைய ரத்தம் தான் மன்னிக்கப்படும் என்று அவர்கிட்ட சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. கீழே வசனத்தை வாசிப்பாருங்க, வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. பாவத்தை ஒருவர் தான் மன்னிக்க முடியும், அவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ரத்தம் தான். பாவத்தை நாங்கள் எச்சரிக்க முடியும், நாங்கள் உணர்த்த முடியும். பாவத்தை மன்னிப்பதற்காக ஆலோசனை நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் மன்னிக்கிற ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அறிக்கை செய்யறதுல இன்னைக்கு சரி அதிலே மறைக்கிறாங்க. பாவரிக்கை செய்யறத விட மறைக்கிறாங்க. ஒருவர் இப்படியா பாவரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் தேவ சன்னிதானத்தில்.
பாவத்தை மறைக்கிறான், முழு பூசணிக்காம சோத்துல மறைச்சிருவாங்க. அந்த அறிக்கை செய்யறதுல விட்டு விடு, கொஞ்ச நேரம் அதை போய் வைக்கிற அது சாத்தான் சிரிப்பான். முழுமையா விட்டு அறிக்கை செய்தலும் சில பேர் மறைக்கக்கூடாது. அதுதான் அவங்க விட்டு விடுறது கூடாதுன்னு கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலும் லேவியாகும் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 தன்னுடைய பாவத்துக்குதாக பலிபீடம்லாம் பாருங்க, பலிபீடம் இப்போ சுத்தமாக இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பூரா ரத்தமாக தான் இருக்கும். ஆசாரிங்க உட்காந்துருப்பார், அவர் வருவார்கள், அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி மிருகமாவது புறாவாவது கொண்டு வர வேண்டும், தேவ சன்னிதானத்தில் அறிக்கை செய்ய என்று சொல்லுவார். ரெப்ரஸன்டேட்டிவ் ஆசாரம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. மன்னிக்கிறது அவர் தான். உடனே அந்த இரத்தத்தை 7 தடவை தொளித்து பாவ மன்னிப்பை தேவன் ஆசாரி மூலமாய் பேசுவார். இது லேவியாகமம் 4, 5ஆம் அதிகாரம். அவன் என்னென்ன பாவம் உண்டு எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பாவத்தை தேவனுடைய பிள்ளைகளாக சில நேரங்களில் நம்முடைய பாவங்களை, விட முடியாத பாவங்களை நாம் தேவ சன்னிதானத்திலே, அப்போஸ்தலரிடத்திலே, மூத்த பரிசுத்தவான்களிடத்திலே, அதிகாரம் பெற்றவரிடத்திலே நாம் அறிக்கை செய்து நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மன்னிக்கிறது கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13 அவர் தேவனிடத்திலே அறிக்கை செஞ்சாருங்க. ஆனால் அதே நேரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியில் ஆலோசனை பெற்று தான் அவர் ரிலீஸ் ஆனார். நல்லா கவனிக்கணுங்க. தேவனிடத்தில் 51ஆம் சங்கீதம் முழுவதும் அறிக்கை செஞ்சார், ஓகே. ஆனால் ஆலோசனை இன்றைக்கு இல்லை. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அவர்களை தூக்கி விட முடியவில்லை. ஏன்னா அவர்களே பாவத்தில் இருக்கிறனால நீ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு எனக்காண்டா வம்பு அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் இப்படி தான் போயிட்டு இருக்குங்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட பாவம் செய்து பாவத்தில் மாட்டி இருக்கிறாங்க. இதே திருச்சியில் என்னை பார்க்காதீங்கிறார் ஒருத்தர். இது வசனத்தை மட்டும் பெரிய கூட்டங்க. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. பாருங்க, அவர் அறிக்கை செய்தார் 51ஆம் அதிகாரத்தில். அதே நேரத்தில் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13 ஒரு தேவ மனிதனிடத்திலே அவர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அங்கே ஆலோசனை பெற்றார், அவர் விடுதலை பெற்றார். ஆமென் சொல்லுங்க. 13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு நான் யார் நீங்க செய்தார்? கர்த்தர் உன் பாவம் இதுல நான் மனிதர்கள் தலையிடுவது என்னன்னா ஆலோசனை, கவுன்சிலிங் நாங்க கொடுக்கிறோம். அதை இப்ப தவறா நிறைய போய் சொல்லிவிட்டாங்க. கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். விட முடியாத காரியங்களே நீங்கள் ஆலோசனை பெற்றுத்தான் ஆகணும். அறிக்கை செய்து நீங்க மூத்த பரிசுத்தவான்களிடத்திலே நீங்க சும்மா ஜெபத்துல சொல்லுங்க கர்த்தர் மன்னிக்கிறார், இல்லை நான் உன்னால விட முடியவில்லை, நீ ஆலோசனை கேட்கிறோம். நிறைய பரிசுத்தவான்களை பிரவீன் பாஸ்டர் தெரியுங்க, நிறைய பரிசுத்தவான்களை இது மூலம் தூக்கி விடுறது இங்கே நான் தூக்கி விட்டுருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் நீ போங்க, பவுலையாட்ட போங்க, எச்சரிப்பார், தூக்கி விடுவார், ஊழியம் கொடுப்பார். பெருமைக்கு நான் சொல்லலைங்க. முதல் பாவத்தில் எச்சரித்த ஒரு மனிதன் கீழ்ப்படியவில்லை. அந்த மனிதனுடைய பேர் பேப்பரில் வந்து விட்டது, நீர்பழனி. அந்த ஆள் பேர் தானியல். இங்கே வந்தார், உங்களுக்கு தெரியும். போயிட்டு வந்தார், கை வச்சு ஜெபிச்ச இவன் இந்த விபச்சார பாவத்தில் இருக்கிற கர்த்தர் சொன்னார். அனுப்பின எஸ்எம்சி மட்டும் போய் கேட்டார், நேரடியாக தானே போய்க்கிற, உண்மையை சொல்கிறேன், அவர் தீர்க்கதரிசிங்க உண்மையை தான் சொல்லுவார், சரியாயிக்கினார். சரியாகலை. 3 மாதத்தில் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு அந்த பெண் கீழே தள்ளி பின்னாடி போய் அடிபட்டு செத்து போய் போலீஸ் கேஸ் ஆகி பேப்பரில் போதகர் பேப்பரில் வந்து விட்டது. சுத்திகரிப்பு இல்லை, எச்சரிப்பு இல்லை, ஆலோசனை இல்லை. ஆமென். கவனமா இருக்கணும். நீ தனிப்பாவரிக்கு செய்ய சுத்திகரித்துக்க, அது 90% கரெக்ட். ஒரு 10% உன்னை நடத்துறதுக்கு சரியான ஒரு தலைமை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. விட முடியாத பாவத்தை அவர் நினைச்சிருந்தா ராஜாங்க தீர்க்கதரிசியை க்ளோஸ் பண்ணியிருக்கலாங்க. தாவீது ஒரு நல்ல மனிதன். அவர் எச்சரித்தார், கதையும் சொல்லி எச்சரித்தார், உடனே கீழ்ப்படிங்க. ஊழியர்கள் மேலே உள்ளவர்களை எச்சரிக்கும் போது அவர் என்ன சொல்றது? நான் கேட்க மாட்டேன், நான் பெரிய நீதிமான், அவர் தான் நீதிமான். ஆமென் சொல்லுங்க. நான் நீதிமானே இல்லைங்க, பாவியிலும் பிரதான பாவினாருங்க பவுல். என்னங்க பாவம் செஞ்சார்? சபைக்கு விரோதமாக எழுந்து நின்றார், ஊழியர்களுக்கு எதிர்ச்சுன்னாருங்க, ஆண்டவருக்கும் நின்றார், சபையை தடுத்தார், அவ்வளோதான். ஆனால் பிரதான பாவின்ற அந்த வார்த்தையெல்லாம் மகா பெரிய வார்த்தைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நம்ம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் நீதிமானுங்கிறோம், நான் சட்டம் பேசுகிறோம். ப்ளீஸ் வேணாம். தாழ்த்துங்க, சுத்திகரிங்க. தேவ ஜனங்களா இருந்தாலும் ஊழியர் இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டு விடுகிறதை விட்டுவிட வேண்டும். அப்போதான் நீங்க 51ஆம் சங்கீதத்தை எடுத்தாவே பாவரிக்கல் சங்கீதங்க. நிறைய பேருக்கு அது புரியாது. அறிக்கை செய்கிறார் அவர், அதை டாப்ல போட்டிருக்காரு பாருங்க. 51 டாப்பை வாசிக்க பார்ப்போம். தலைப்பை பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு, பாருங்க, பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க 1 முதல் வாசித்தேன்னா தேவன்ட்ட அறிக்கை செய்கிறார். வாசிங்க 1 முதல் 4 வரையிலும் வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. எவ்வளவு தாழ்த்துறா பாருங்க. சுத்திகரிங்க ஆண்டவரே, அக்கிரமம் நீங்க, மீறுதல். ஒவ்வொரு ஸ்டெப்புங்க 4 வசனத்திலும் அக்கிரமம், மீறுதல்கள், இச்சை. யுத்தத்துக்கு போகாம ஊழியத்துக்கு போகாம மேலே ஏறி நீ போய் சுத்துறதுனால தானே அங்க போய் உனக்கு பாவம் வந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள், ஊழியத்துக்கு போக வேண்டிய ஆள், நீ ஊரு சுத்துற, தேவ சித்தம் செய்யவில்லை. செய்து கொண்டே இருக்கணுங்க விடுதலை. 3-4 ஊழியங்கள். அதை எல்லாரும் கேட்குறாங்க, எப்படியோ கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துருக்கீங்க 12:40ங்க. எப்படியோ விடுதலை பெற வேண்டும், எப்படியோ மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படி தூக்கி விட வேண்டும். அங்கே போய் 3 ஆத்துமா அவங்களை சந்தித்து அறிக்கை செய்ய சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படியாவது தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அங்கே அறிக்கை செய்கிறார், சுத்திகரிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி அவருக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மறைச்சிட்டாருங்க பாவத்தை. எவ்வளவு நாள் மறைச்சார் தெரியுமா? சொல்லுங்க. 1 வருஷம் மறைச்சார். தாவீது எத்தனை நாள் பாவத்தை மறைச்சார்? 1 வருஷம், குழந்தை பிறக்கிற வரைக்கும். நம்ம 1 வருஷம், இந்த வருஷத்துல கடைசி வந்துட்டோம். வேணாம், விட்டுருங்க. அறிக்கை செய்ய முடியல, விட்டுறணும் பாவத்தை. ஆனா மறைச்ச போதுதான் ஒரு நீதிமான் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவங்க 2 பேருக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலங்க ஒரு பரிசுத்தவான்களுக்கு தெரியணுங்க. நீங்க வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இங்க இருக்கும்போதே நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கும் போதே இங்க பக்கத்தில் உள்ள ஊழியர்கள் எனக்கு வெளிப்படுத்தணும், அங்க உட்கார்ந்துருக்க வெளிப்படுத்தணும், ஆவியானவர் பேசணும், பாவத்தை எச்சரிக்கணும், நீதியை குறித்து எச்சரிக்கணும். அதான் ஹோலி ஸ்பிரிட். எப்படி வேணாலும் வாங்க, அழுங்க, முழு ஜெபம் அப்படித்தான் நடக்குது. இப்ப சிந்தி போடுங்க, அறிக்கையில் ஒன்றும் இல்லை, திருப்பி போயிடுறது. யாரையும் குறை சொல்லவில்லை. கன்ஃபஸ் இருக்கணுங்க, எச்சரிப்பு இருக்கணும், ரெவலேஷன் வெளிப்பாடு இருக்கணும். ரூம்ல ஜெபம் பண்ணவருக்கு வெளிப்பாடு கொடுத்தார். என் தாசன் ஐயோ பாவம் செய்து விட்டான், அவனுடைய சந்ததியிலே என்னுடைய குமாரனை பெற வேண்டும் என்று நினைத்தேன், சத்துரு விழுக்காட்டி விட்டான். ஆனாலும் அவனை குறித்தான திட்டத்தை நான் நிறைவேற்றவே தீருவேன். ஹல்லேலூயா. அதாக பாவம் மன்னிப்புங்க. நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உன்னை விட மாட்டார். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா இருப்பாருங்க. திருப்பி திருப்பி பாவம் செஞ்சேன்னா விட்டுருவார் இன்னொரு இடத்துல. ஆனா அவருடைய திட்டம் நிறைவேற்றி தான் ஆகணுங்க. திருப்பி திருப்பி பாவம் செஞ்சா விட்டுட்டு வேற ஆளை வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. இப்படி எச்சரித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்தவான், தூக்கி விடுற ஆள் வேண்டும். அறிக்கையும் செய்தாருங்க. அதனால பரிசுத்தவானிடத்தில் கவுன்சிலிங் கேட்டு அறிக்கை, இது என்ன, அதை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் பாவங்களை வந்து ஆலோசனை கேட்கிறார். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கன்ஃபஸ். அறிக்கை செய்து அவர்களுக்கு மன்னிக்கிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அவர் மறைத்தார் 1 வருஷம், அவரால் இருக்க முடியவில்லை. எச்சரித்த உடனே கீழ்ப்படிந்தார். பாவத்துக்கு தண்டனை மரணம் வந்துருச்சுங்க. பாவத்துக்கு தண்டனை மரணம் வந்ததுங்க. இது கிருபையின் காலம். எதை நம்ம தூக்கி விடுறாரு, அடிக்காம உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. கிருபையின் காலத்தில் இன்றைக்கு நம்ம அடிக்காம உட்கார்ந்துருக்கிறார். மனம் திரும்புவாய் என்று சொல்லி. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அறிக்கை செய்தாருங்க.
எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தாருங்க, அந்த பாவத்தை விட்டு விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எப்படியா விட்டார்? ஒரு வருஷங்க மறைச்சங்க, கடைசி வந்துருச்சு. நியூ இயர்ல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். 1 ராஜாக்கள் 15:5 கோல்டு வசனம் எல்லாரும் வாசிங்க. இனிமேல் பாவம் செய்யாதீங்க ப்ளீஸ். 1 ராஜாக்கள் 15:5 ஒரு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே நான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் வாசிங்க. என்ன சொல்லுங்க? வாசிங்க. ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விட்டு விடுகிறது. நான் திருப்பி தொடாதையா, திருப்பி அதை கேட்காத பார்க்காதன்னு கர்த்தர் சொல்றார். அறிக்கை செய்தீங்க, அறிக்கை செஞ்சுட்டு திருப்பி போய் அதே பாவத்தை செய்வோம். வேணாம். வாலிபர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வேணாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். உன்னை குறித்தான தேவ திட்டம் நிறைவேறாது. அருமையான வார்த்தைங்க. தாவீது விட்டுட்டார். அந்த ஒரு பாவம் தவிர எதையும் செய்யலங்க, உயிர் உள்ள நாட்கள் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. செத்தாளுங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை. வருஷ கடைசியில போறீங்க, விட்டு இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யணும். இந்த மீறுதல்கள், இச்சைகள், உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன பாவத்தில் இருக்கீங்க? நம்ம தெளிவாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் உன்னை அழைக்கிறார். அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவம் நமக்கு பயத்தை உருவாக்கும். பாவத்தின் மறுபக்கம் நான் சொன்ன உங்களுக்கு நோய், பாவத்தின் மறுபக்கம் வேதனை, பயம், பலவிதமான சூழ்நிலை வந்துடும். திடீர்னு பயம் வரும். உனக்கே தெரியாம பயம். ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம எதிர்கால வாழ்க்கை என்ன, வேலை என்ன, அது போயிருமா இது போயிருமா, நீயே உனக்கு பயந்துட்டு நீ திருப்பி பாவம் செய்வாய். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9:10 ஆண்டவர் கேட்டபோது அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவருக்கொருவர் காட்டி தான் கொடுத்தாங்க முடிச்சு, அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடவில்லை. ஆதாம்கிட்ட கேட்டார், மனைவியை சொன்னார். மனைவியை கேட்டார், சர்ப்பத்தை சொன்னாங்க, அறிக்கை செய்யவில்லை. பயம் அங்க வந்துருச்சுங்க. பாவத்தை செய்தென்றால் பயம் வந்துவிடும். வேணாம், விட்டுருங்க. பயம் வந்துச்சுன்னா எல்லாத்திலும் பயம் வரும். ஆமென். 9:10 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. சர்ப்பம் இன்னைக்கு வஞ்சிக்கிறது அநேகரை. சகோதரிமாருக்கு ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு வஞ்சித்துக்கு கொண்டு இருக்கிறது. தன் கணவரையே ஊழியம் செய்ய விடுவதில்லை. தேவ சித்தத்தை அவர் தான் பரவாயில்லைங்க, சரி அறிக்கை செஞ்சா விட்டு இருந்துருக்கலாங்க. மனைவியை காட்டுறாருங்க, மனைவியை சர்ப்பத்தை காட்டுதுங்க. ரொம்ப தேவன் வேதனைப்பட்டார். அதனாலதான் யோபு ஒரு இடத்துல சொல்றாருங்க, ரொம்ப ஆச்சரியமான வசனம். நீங்க யோபு 31:33 நினைக்கிறேன், வாசி பாருங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னா, ஆதாம் செய்த தவறு, பாவத்தை மறைத்தார். அருமையான வசனம் நினைக்கிறேன். ஆதாமை போல வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி, ஆனால் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. என் அக்கிரமத்தை மடியிலே ஒளித்து வைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் செய்தது பாவம் தான், என் மனைவியை மன்னிங்க, சாத்தான் இப்படி வஞ்சிச்சு விட்டான் என்று அன்னைக்கே ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்திருந்தார்னா, இந்த பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை சாபம் வந்துருச்சுங்க, பல பிரச்சனைகள் வந்துருச்சு. யார் மூடி வச்சிருக்கீங்க? மடியிலே மூடி வச்சிருக்கணும். வயிற்றுல மூடி வச்சிருக்கியா? இருதயத்துல மூடி வச்சிருக்கியா? காதுல, கண்ணுல, வாயில எங்க மூடி வச்சிருக்க பாவத்தை? விற்று அறிக்கை செய்து சொல்லுங்க. இன்னொன்னு என்னது?
சொல்லுங்க, விட்டுரு. விடாம தான் நிற்கிறோம். மூடி வைக்காதீங்க, இது சுத்திகரிங்க. ஒரு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் சபையிலே ஒரு தாயை விபச்சாரம் செய்தார். அவருக்கு தண்டனை கொடுத்தார் பவுல். பயங்கரமான ஒரு அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை பாருங்க. பிசாசு கையில் ஒரு உண்மையான அப்போஸ்தலர் ஒப்பு கொடுக்க முடியும். ஆனால் அந்த மகன் பல நாளுக்கு அப்புறம் மனம் திரும்புகிறான். சாத்தானுடைய திட்டத்தை முறியடித்து அவன் அறிக்கை செய்கிறான் தேவ சமூகத்தில். அவனை தூக்கிவிட்டு அவர்களுக்கு அன்பு கூறுங்கள். சாத்தானுடைய திட்டத்தில் மாட்டியிருக்கவங்களை தூக்கி விடணுங்க. அதான் ஜான் கபூர்னு ஒருத்தர் 10 ஏக்கரா இடத்தை வைத்து அவருடைய வேலையை என்ன கேட்டீங்கன்னா, விழுந்து போன ஊழியர்களை தூக்கி விடுறதுங்க. விசுவாசிகளை தூக்கிவிட்டு மறுபடியுமாக எழுந்து கட்ட ஜெர்மன் தேசத்தில் 10 ஏக்கரா வச்சிருக்கிறார். அவர் அப்போஸ்தல அதிகாரம். ஆனால் எல்லாரும் தூக்கி விட முடியாதுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அவர் உயிர் தெழுந்த உடனே முதல் கட்டளை கொடுத்தது, அப்போஸ்தலருக்கு எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னியா இருக்கிறார்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருந்தா தான், நான் மேலே நின்னா தானே அவர் தூக்கி விட முடியும். நானும் இப்போ சேத்துல இருந்துக்கிட்டு எப்படி தூக்கி விட முடியும்? முடியாதுங்க. விடுதலை இல்லை. என் கூட இருந்தவங்களாம் பொன்மலைப்பட்டில் கேளுங்க. சிபிஎம்ல இருந்து பாவம் போராடி முத்துப்பாஸ்டர் போய் சந்திச்சார். அவர் சொல்லிட்டார், ஐயோ ஓம்பாவத்தை நீ ஏன்ட்ட சொல்லாத, நானே 2 பொண்டாட்டி நீ போய் பாவத்திலிருந்து தூக்கி விட்டு ஒருத்தரை எச்சரித்து ஆலோசனை கொடுக்கணும்னா பொன்மலைப்பட்டியில புதிய எருசலேம் செவரு அங்கே போட்டார். 2 மணிக்கு வந்து கதை தட்டினார். அவரை உட்கார வைத்து காலையிலே கூப்பிட்டு விசாரித்த போது சிபிஎம்ல பல நாள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார். தூக்கி விட முடியவில்லை. கர்த்தர் மன்னிப்பார், சொல்லித்தான் ஆகணுங்க. இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. விடுதலை இல்லைங்க. அவர் தேவனுடைய காரியங்களை எடுத்து சொல்லி, தாவீதின் காரியங்களை எடுத்து சொல்லி தேவ சமூகத்திலே அறிக்கை செய்ய சொல்லி உடனே தலைமையிடத்திலே அப்படி தொடர்பு செய்வேன். அப்போ எல்லாம் மேலே ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும். அவர் விடுதலை ஆயிட்டார், வெளியே வந்துட்டார், கல்யாணம் பண்ணி அழகா ஊழியம் செய்கிறார். அமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி தூக்கி விடணும் சாத்தானுடைய வஞ்சனையை இங்கே நீங்க பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் என்னவென்றால், நீங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இங்கே கர்த்தர் எழுதியிருக்கிறார். இது வேத ஆராய்ச்சி பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். 2 கொரிந்தியர் 2:9-10 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசி முடிங்க. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரிப்பு பாருங்க. தேவனிடத்தில் அறிக்கை செய்யலாம், பரிசுத்தவான்களிடத்தில் ஆலோசனை பெற்றும் அறிக்கை செய்யலாம், தேவ சமூகத்திலும் அறிக்கை செய்யலாம். அதை மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாவம் செஞ்சிட்டான்டா, சபை விட்டு இவனை வெளியேற்றிட்டாங்களா, இவனை பிடிச்சி இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு சாத்தான் நினைச்சான். ஆனா அவர் பார்த்தார், இது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை அங்க எழுதுறாருங்க. தாய் என்று சொன்னால் சின்னம்மா, அவங்க சொந்த அம்மா இல்லை, அவங்களுடைய சின்னம்மாவை அவர் விபச்சாரம் செய்தார். இது கண்டுபிடிக்கப்பட்டது. பவுல் முன்பாக வந்த உடனே எச்சரித்து சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய ஆவியிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உடனே ஒப்பு கொடுத்த உடனே வந்துட்டாங்க. அதாங்க அப்போஸ்தல அதிகாரம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எதுவும் கிடையாது, எச்சரிப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது, ஏதோ ஓடுது. ஆமென். கூட்டம் கூடுகிறார்கள். ஹல்லேலூயா. எச்சரிக்க வேண்டும், தூக்கிவிட வேண்டும். அவர் மனம் திரும்பி அங்க வருகிறார். உடனே அவர் விட்டு விடாமல் தூக்கி விட்டார். அதான் ஆலயம் கட்டுறவங்க கைப்பிடிச்சவர் வச்சு கட்டணுமா. கீழே விழுந்து ரத்தப்பொழி ஓனரை கேட்கக்கூடாது. ஆலயம் என்பது சபை, கைப்பிடிச்சவர் வந்து பாவரிக்கின் உபதேசம். தூக்கி விட வேண்டும். மன்னிக்கிற கர்த்தருங்க 100% அதாங்க. ஒரு நீதிமான் இல்லை என்றால் மோசே இருந்தார், யோசுவா இருந்தார், சாமுவேல் இருந்தார். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைத்து தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். தனிப்பட்ட முறையிலும் தூக்கி விட முடியாது. தூக்கி விடுற ஊழியம் புதிய எருசலேம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, சாத்தானிக்கு வஞ்சிக்கிறா, ஐயோ விழுந்து போயிட்ட.
பொய் சொல்லிட்ட, பின் வாங்கிட்ட, ஊழியம் செய்யல, அப்படியே பின்னாடி போயிரு. அவளை போல ஒரு தேவ மனிதன் தேவை. அவர் மட்டும் இல்லை, சபையை எச்சரிக்கிறாரு, அவனை ரிவோக் பண்ணிட்டேன், நீ வந்து அவனை எடுத்துக்கங்க, அன்பு பாராட்டுங்க. நானும் மன்னித்தது மட்டும் இல்லை, கர்த்தர் மன்னிட்டார், சபையும் மன்னியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சாத்தானுடைய திட்டங்களை முறியடிக்க வேண்டும். குறை சொல்லிட்டே அலையக்கூடாது. இவர் இங்கே விழுந்து போயிட்டார், அவர் விழுந்து போயிட்டார், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நீ நிற்கிற, நீ விழுந்து போகாத. ஆமென் சொல்லுங்க. அதனால நானே பெரிய பிரதான பாவின்னு சொல்லிக்கிறேன். என்கிட்ட பின்னாடி இருந்தால் சொல்லலாம். சொல்லிட்டாருங்க அவரே. எலியாஸ் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் நான் போயிட்டு என்ன வெறும் கரை ஒட்டி இருந்துச்சு. ஐயா பின்னாடி பாருங்க எவ்வளோ கரை இருக்கு. அது எங்கே ஓட்டுச்சுன்னு எனக்கு தெரியலங்க, அவ்வளோ பெரிய கரை. அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரியில் நின்று அங்கேருந்து ஒரு எச்சம் போட்டிருக்கு. அங்கேருந்து நீ சொன்ன அப்போ ரயில்வே ஆஸ்பத்திரியில் ஓனைனாவே வேலை முடிச்சு வச்சுக்க. அப்போ நான் கழுவி கொண்டேன். இல்லாட்டி என்னை தொடச்சி விடுங்க பிரதர் அப்படின்னேன். தயவுசெய்து தொடச்சி விட்டாருங்க அவர் கர்ச்சீப்பில். இதான் தேவ அன்புங்க, ஏற்றுக்கணும். எப்படி என்ன சொல்லலாம், எவ்வளோ பெரிய பாஸ்டர் நீங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமென், ஒத்துக்கணுங்க. அதை விட்டு போட்டு நான் இவ்வளோ பெரிய பாஸ்டர் என்னை எப்படி சொல்லலாம், ஒத்துக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. அறிக்கை செய்யணும் அல்லது விட்டு விட்டுறணும், அவ்வளோதான். அங்கே போனனால தானே எச்சம் போட்டுச்சு, ஏன் மரத்துக்கடியில் போய் நிற்கிற? அங்கே போனனால தானே பாவம் வந்துச்சு. அருமையான பரிசுத்த பிள்ளைகளே, வாலிபர்களே, வேணாம். தொடாதன்னா விட்டுருவேன், தொடாத. மறுபடியும் போராடுற, பயம் வந்துருச்சு உனக்கு. வாழ்க்கையில் பயம் வரும், வேலை போயிடணும் பயம் வரும், நீ எங்கே போனாலும் பயம் வந்துக்கிட்டே இருக்கும். சாத்தான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. வேணாம், விட்டுரு. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கே பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. தூக்கி விடு. வர்றாங்களா சேரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 14 வருஷம் கழிப்பு பர்னபாவை சேர்த்துக்கிட்டாருங்க. இவங்க சேர்க்கவே மாட்டாங்க. ஐயோ அவன் தீட்டுப்பட்டவன், இவன் ஊழியம் செய்யல, அவன் பர்னபா அப்படி போனான். உனக்கு வசனமே தெரியாது. 14 இயர்ஸுக்கு அப்புறம் சேர்த்து தேவ சித்தத்தை செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வரலாம் அந்த நம்ம ஊழியர்? உன் சாணத்தை நீ காப்பாத்திக்கலன்னா 100 ஆளை வச்சு பண்ணிடுவார். ரொம்ப கவனமா. அவர் திட்டத்தில் உன்னை விட மாட்டார். ஆனால் அவர் திட்டம் இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவ திட்டம் இருக்கிறது. கோலியாத்தை யார் கொல்ல வேண்டும் தெரியுமா? உண்மையிலே யார் கொல்லணும் தெரியுமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சவுல் தான் கொல்லணும். தாவீது கொண்ட நோக்கம் என்ன? கீழ்ப்படியவில்லை. சவுல் தேவ சித்தத்துக்கு பிரகாரம் பரிசுத்தவான்களுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. இவன் கொல்றவன், அவனுக்கு வந்துருச்சு, பயம் வந்து போயிடுச்சு. ஆண்டவர் தாவீதை எடுத்து பயன்படுத்தி விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமை. ஆனால் தேவ ஊழியர்களோ உங்கள் மேல கர்த்தருக்கு வெறுப்பு இல்லை. வெறுப்பு உங்களை விட்டு விடணும்னு நினைக்கல, உங்களை பயன்படுத்த தான் விரும்புறாரு. ஆனா நீ ஆயத்தம் இல்லையே, நீ பின்வாங்குறிய, நீ கீழ்ப்படிய மாட்டறிய. ஆமென். அவரை எடுத்து பயன்படுத்திட்டார். ரொம்ப கவனமா அறிக்கை செய்து விட்டு விடணும். இவர் அறிக்கை செய்யல, இவர் அறிக்கை செஞ்சாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இன்றே விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி எழுதி இருக்கிறது. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையோ, அவர் கானானியரையும் ஏத்தியரையோ ஏவேரையும் பெரிசியரையோ கிர்காசியரையும் எமோரியரையோ 3:5 இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி 3:5 வாசிங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நேற்றும் என்று மாறாதவர். ஏன் நாங்க கிரியை செய்யவில்லை? யோர்தான் வந்துகிட்டு இருக்கு, உடன்படிக்கை பெட்டி தூக்குறவன்னு நீ பரிசுத்தப்படுத்திக்க, இல்லாட்டி அடிச்சிருவார் உன்னை. பரிசுத்தாய்ப்பட்டு வேதத்தை கையிலேருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இன்னும் நீ உலகத்தோடு சேர்ந்து ஆண்டவருக்கும் உனக்கு விரோதமா நீ பாவம் செய்யாதே. பார்க்காத, யாரும் பார்க்கலை நீ நினைக்காத.
ஆதாமை போல பாவத்தை மூடி வைத்தேனோ, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வேணாம், ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். இன்றுடைய அழைப்பை அமைதியா இருக்கணும். நீதிமான் அமைதியாரு. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாருக்கு ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு உன்னை பரிசுத்த குடித்துக்கொள். அசுத்தமானதை தொடாதே. யோர்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு இடத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாமே யோர்தான் மாத்திரம் இல்லைங்க, ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஒரு ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியவில்லை. அங்க பெரிய பிரச்சனை வந்து விட்டது. கர்த்தர் சொல்லி விட்டார், எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் விட்டுட்டேன்ட்டார். பாவம் செஞ்சா விட்டுருவார். எந்த இடம்? இன்னொரு இடத்துல எங்க போட்டிருக்கு சொல்லுங்க பாப்பா. இதே வசனம் எங்க இருக்கு? யோசுவா மனப்பாடமா சொல்லணுங்க. 7:7 இதே வசனம் எங்க இருக்கு? 7:13 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என்னங்க நீங்க இல்ல தூக்கத்துல அரை தூக்கத்துல இருக்கீங்களா? என்னவென்றால் நாளை தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சாபத்தீடானது இருக்கிறது. சாபத்தீடானதை இழக்காதிருக்க மட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாருங்க, நீங்களா இருந்தா நானா இருந்தாலும் பாவம் இருந்துச்சுன்னா, சின்ன பாவம் இருந்தாலும் சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. யாருக்கு முன்னாடி நிற்க முடியாது? பயந்துகிட்டே தான் இருப்பீங்க. போலீஸ் வேணாம், எப்போதும் ஹோலினஸா இருக்க முடியும். இவங்க பாவம் செய்யாமல் பரிசுத்தமா இருக்கலாங்க, இவன் இருக்க முடியாதுங்கிறான். சாத்தா போராடுறான். ரொம்ப வெகுவானவளை பரிசுத்தமா அழகா காணப்படலாம். எப்போதும் ஜெப வாழ்க்கை எப்போதும் காணப்படலாம். இன்று கடைசி வந்துட்டோம். சாபத்திடாத வீட்டில் இருந்தா எடுத்துருங்க. கண்ணு முன்னாடி வைக்க மாட்டேங்கிறார். என் வீட்டுக்கு எப்போது வருவேன்னு சொல்லி 101ஆம் சங்கீதத்தில் சொல்றார். விக்கிற வழிவா விக்கிரத்து கூட இருக்கக்கூடாது. சாபத்திடான பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. லஞ்ச பணம் இருக்கக்கூடாது. சாபங்களானது இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்காதுங்க. எடுத்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எச்சரித்தாருங்க. கோத்திரம் கோத்திரமா வந்து இருக்கிற எல்லாத்தையும் சுத்திகரிச்சார். எல்லாத்தையும் பாவரிக்க செய்யறான், சுத்திகரிக்கிறாங்க. ஒருத்த நேரம் வர்றான், அப்படி ரகசியமா வர்றான். அவனை வந்து சுத்திகரிக்கிறேன், இவன் தான் அப்படின்ட்டார் ஆண்டவர். எச்சரி எங்களை போல எச்சரித்து பாவத்தை வெளிப்படுத்தலைன்னா நாங்களும் உட்காந்துட வேண்டிதான். இன்னைக்கு ஏன் அப்படி பாவம்னு தெரியல, பரிசுத்தம்னு தெரியல, சபை ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தாங்க, அது கீழே வாசி பாருங்க. ஆனா ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஆண்டவர் சொன்ன இவன் தான், இவனாலதான் பிரச்சனை. ஒரு ஆள்னால சபையை கெட்டு போச்சு. நீதான் இப்போதும் ஆகானே. அவன் பேர் என்னது? சின்ன பாவம் செஞ்சுட்டு உள்ள வந்தாவே குழப்பாயிரும். ஆராதனையே குழப்பாகும். ஜெபத்தோடு எல்லாம் கடந்து வர வேண்டும். சனிக்கிழமை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு நீ ஆப்ரேட் பண்ணாலும், ஒரு மியூசிக் போட்டாலும், நான் வந்து இங்கே உட்கார்ந்தாலும் பாட்டு பாடினாலும் குழப்பம் வந்துருங்க. பரிசுத்தம் இல்லாமல் வந்தால். ஆமென் சொல்லுங்க. இப்போது மறைக்காதே, அறிக்கை செய்து தேவனிடத்திலே சொல்லுன்னார். ஆமென் சொல்லுங்க. இன்னென்ன பிரகாரமா நான் பாவம் செய்தேன். பாவத்தை கூட கரெக்டா சொல்லணும். இன்னென்ன பிரகாரமாய் பாவம் செய்தேன். இதை இங்க மறைச்சு வச்சிருக்க. வீட்டுல சாபத்திடானது வீட்டுல இருக்கா? ஆமென் சொல்லுங்க. சாபத்திடானது டிவி, சீரியல், செல்போன், சாபத்திடான காரியங்கள், சண்டைகள், கோபங்கள், ஜெப வாழ்க்கை இல்லை, எல்லாம் சாபம். கர்த்தருடைய தசமம் பார்த்து மறைச்சு வச்சிருக்கீங்களா? சாபம். நான் சொல்ல உபாமத்தில் போட்டிருக்கு 28:15 வரலையும் ஆசீர்வாதம். நீ 15 வரலையும் வாசிப்பாரு. அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை என்றால் சாபம். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா கீழே 120 சாவு வருதுங்க. நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன், நான் செய்யறதான் செய்வேன்னு சொன்னா ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து சாபம் வந்துடும் 28ஆம் அதிகாரம் 15 சொல்லி இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. தேவ சித்தத்தை செய்வதிலே ரொம்ப தெளிவா இருக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை நீதிகரிங்கள். சபையை கூட்டி பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். யோவேல் 2:15 பிள்ளைகளை கூட கூப்பிடுங்க, சின்ன பிள்ளைகளை கூட கூப்பிடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபு தான் செய்தார். மாச கடைசியில் வருஷ கடைசியில் பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பமாக சுத்திகரிக்க வேண்டும். நீ சுத்திகரித்த மனைவி சுத்திகரிக்க, அதனால தான் குடும்பம் வந்துடும், குடும்பம் வரும்னு சொல்றோம். அவங்கள்ட்ட விரோதங்கள் குரோதங்கள் இருக்கு, அந்த பாவம் திருப்பி உன்னை தாக்கும். உப்புரவாய் விட வேண்டும். பரிசுத்த வாங்குறதுல தேவ ஜனத்திலேயோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த 3 நாளுக்குள்ள ஒப்புரவாயிருங்க. அறிக்கை செய்து விட்டு விட, இல்லாட்டி பாவம் தொடரும். உன்னை பாவம் தொடருங்க. நீ நினைக்கிற மேல வாசப்பள்ள படுத்துக்கிற, வீட்டுக்குள்ள போனாலும் திருப்பி ஏறி வாசப்பள்ள ஏறி உன்னை தொத்திக்கிறோம். உன் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறதை தேவஜனங்கள் சரியாக, தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தாசர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இதுவரை செய்த பாவம் போதும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. போதும், 27 வந்துட்டா, இன்னுமேல் விட்டுரு. விசாரஸ்திரி சொன்னார், எல்லாரும் கல்ல எறிஞ்சாங்க, வந்து எரியறதுக்கு நின்னாங்க. உங்களிடத்தில் எல்லாரும் பாவம் போயிட்டாங்க, இவரும் நியாயம் தீர்ப்பதற்கா செய்வாரா என்று பார்த்தார். அந்த அம்மா கொடிய பாவம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, போ இனி, ஆமென், உன்னை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், போதும், இதோட விட்டுருங்க, வேணாம், இதோட புதுசா ஆண்டுக்கு போகிறோம், வேணாம். இன்னொருத்தரை பார்த்து சொன்னாருங்க 5ஆம் அதிகாரத்தில், சொஸ்தமானாய், ரொம்ப கவனமா 38 வருஷமா சாத்தா உன்னை கட்டி வச்சிருந்தான், உன்னை விடுதலை பண்ணிட்டேன், மறுபடியும் கிக்கிரி பிக்கிரி பண்ணாத, திருப்பி அவ்வளவு நோய் வந்து செத்து போயிடுவேன், வேணாம். என்ன ஆண்டவரே, இந்த நோய் எதுக்கு உனக்கு வந்துச்சு? ஒரு தடவை நோய் வருது, பிரச்சனை வருது, வயிற்று வலி வந்தால் கூட செக் பண்ணுங்க, வயிற்று வலி வருது, என்ன ஆண்டவரே, சில அப்படியே பொட்டம் பிடிக்கிறார், நீ இந்த பாவத்தை செஞ்ச, அதனால உனக்கு வயிற்று வலிக்கிறார். ஆமென். ஒருத்தருக்கு இப்படியே சொன்னாருங்க, வயிற்று உள்ள துடிக்கிறார், கை வச்சு ஜெபிச்சவங்களே அவன் இந்த பாவம் செய்யறான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கை செஞ்சவங்களே விடுதலை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. போ, தேவாலயத்தில் கண்டு சொன்னார், விட்டுரு, தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க, வெளியே போய் திருப்பி திருப்பி அதவே செய்யாதீங்க. அவர் 38 வருஷம் திருப்பி 48 வருஷம் ஆக்குவார், அப்புறம் 50 வருஷம் செத்து போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. இதோட முடிச்சிடு, ஒரு வாழ்க்கை கட்டப்படும், உன்னை தேவன் வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிப்பார். பாவம் செய்துன்னா தள்ளி வச்சுட்டே போடுவார். ஏன் 40 இயர்ஸ் தெரியுமா? 9 நாள் அல்ல 31 டேஸில் போயிருக்கலாங்க கானானுக்கு. சுற்றி 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 வர வச்சது எதுக்கு தெரியுமா? இவன் பாவம் செஞ்சவங்களே தள்ளி வைக்கிறார், இவன் மீறுதல் முறுமுறுத்தவங்களே தள்ளி வைக்கிறார். தள்ளி வச்சு 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 40 வருஷம் கொண்டு போய் எல்லாத்தையும் சாவ வச்சு 2 பேர் தான் போனாங்க, அவருடைய சந்ததி தான் போச்சு. பாவம் செய்தால் தள்ளி வைக்கிறார். அவை வழக்கு இருந்தால் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. நீதிமன்றம் நியாயாதிபதி அங்கே இருக்கிறார். ஏதோ வழக்காடு நாங்களாம் லாயர் கொஞ்சம் சொல்கிறோம், கொஞ்சம் விட்டு விடுங்க ஆண்டவரே, அவர் பார்த்து எதை இறங்குறார். வழக்கு இருக்கா, அறிக்கை செஞ்சு விட்டு, சுத்திகரிப்போடு பரிசுத்தத்தோடு விடுதலையோடு. ஒருத்தர் வழக்கில் ரிலீஸ் ஆச்சு, நான் பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷம், கறி விருந்தே போட்டார் ஒருத்தர் மணப்பாறையில். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையில் நடந்ததுங்க. அருள் சொன்னார், அத்தனை ஆடை ரிலீஸ் ஆயிடுச்சு, சொத்தெல்லாம் வந்துருச்சு, நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. பரிசுத்தமாவார்கள்ன்றது கடினம் இல்லைங்க, பரிசுத்தமாக கடினமாகவே இல்லை, ரொம்ப ஈஸியான வாழலாம். விட்டுரு, தொடாத, விட்டு, முடிஞ்சு போச்சு. பார்க்காத இச்சையை. நீ யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன். பார்க்காத, உணர்த்துவாருங்க, பேசுவாருங்க.
ஒரு முறை பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு அழகான ஒரு பொண்ணு வந்து உட்காருதுங்க. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி பார்த்தா இச்சையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேதுரு, நேராக பார் அப்படின்னார். ஆண்டவர் பாருங்க நம்ம எப்படி வளர்ந்து நடத்துகிறார் தெரியுமா? சினிமா பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தடவை அதை பார்க்காதே, நம்ம கேட்டு ரசிப்போம். கண்ணம்படி சோதர தூக்கத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க மாட்டிக்கிறோம் போகிறோம் செல்ஃபோனை பார்க்குறோம், தவறு வருதுங்க, இல்லையே நான் சொல்லலை. ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து நாம் போயிடணும். அதுவே உட்காந்து பார்க்கறதுனால தான், அதாவது பரிசுத்தம் கடினம் இல்லை, நாம் திரும்ப திரும்ப அதே தவிர செய்யறதுனால தான் கடினம். ஒத்துக்கிட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் வந்து கிருபையை இழந்து விட்டேன்னார். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். என்னப்பா அப்படின்னு, கர்த்தர் என்கிட்ட பேசினாருங்க, என்னோட வழி நடத்தினாருங்க. ஆனால் ஒரு தடவை தான் போய் கம்ப்யூட்டரில் போய் பார்த்து அந்த பாவத்தை இச்சித்து அது விராமம் போய் ரூமில் போய் என்னை நானே சுய இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தேன். அன்னைக்கிலிருந்து கிருபை என்னை விட்டு விளையிடுச்சிங்க. கர்த்தர் என்னோடு பேசவில்லை. வேலை ஸ்தலத்தில் நெருக்கடிகள், ஒரே போராட்டம், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்த சம்பவங்க ஃபோனில் தான் தொடர்பு பண்ணார். ஆண்டோட்ட சொல் அறிக்கை செய், ஃபோனில் ஜெபிச்சு விட்டார். உண்மையில அழுது ஒப்பு கொடுத்தார். தூரத்தில் இருக்கிறவர் விடுதலை ஆயிடுச்சுங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. ஆமென். தேவ கடினம் இல்லைங்க, கிருபை இழந்துடாதீங்க. நான் வேணாம், நான் திருப்பி சொல்கிறேன். வாலிபர்கள் சொல்கிறேன், ஊழியர்கள் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நேரலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கிருபை இழந்துடாத. கடைசி நேரத்தில் வந்துட்ட தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வழக்கு இருந்துச்சுன்னா சாக்கு போக்கு சொல்லாத. இந்த காலத்தில் மௌனமாயிராத. ஆமென். இந்த காலத்தில் மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வந்துருங்க. சகோதரிமாருங்க வந்துருங்க, வேணாங்க. சகோதரிமாருக்கு சொல்றேன், தெபோராள் எழும்பினாள், எஸ்தர் எழும்பினார். நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்யணும் உட்கார்ந்துருக்காதீங்க. இல்லாட்டி வேற ஆளை கொடுத்துருவார், வேற ஆளை கொடுத்துருவார். தேவ சித்தம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சட்டப்பிரகாரம் சவுல் தான், சட்டப்பிரகாரமே சவுல் தான். சட்டத்தை மீறி அந்தம்மா உள்ள போனாங்க, வெற்றி பெற்றாங்க எஸ்தர். ஹல்லேலூயா. இல்லாட்டி வேற ஆள் எத்தனையோ பேர் கன்னிங்க இருந்தாங்க, பயன்படுத்தியிருப்பார். உன்னைக்கு விட மாட்டாரு. திருப்பி சொல்றேன், உன்னை விட மாட்டாருங்க. ஆனால் நீ கிகிரி பிகிரி பண்ணிட்டு திருப்பி அதே பாவத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னொரு ஆளை மாத்திடுவார். ஏன்னா அவர் நிறைவேற்றணுமே, அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ ஜனங்களை காப்பாற்றணும், வரிக்க ஆயத்து நிறைய வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம கவனமா இருக்கணும். ஆணி வேர் பரிசுத்தம். இந்த ஆணி வேரை சாத்தான் புடுங்கலான்னு பார்க்குறான். இதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா தலைச்சு வந்து கொண்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு இல்லாத உதவாத காரியத்தை விட்டு விடுங்க. இந்த 2025 ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு நீதியோடும் உண்மையோடும் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காது கேட்கறத விட்டுருங்க. நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், சிந்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நிறைய கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வந்து விட்டது. வேதத்தை விட்டுட்டான். அதான் தீமோத்தேயு 4:3 போட்டிருக்கார், கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வந்து விட்டது. வந்துடுச்சு. சத்தியத்தை விட்டுருவாங்க. சில பேர், ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் மற்றொரு வார்த்தையை கேட்டே நான் வந்து பயந்து ஆண்டவருடைய வசனம் ஆசீர்வாதத்தை விட்டுட்டேன். ஆதியாகமம் 3:17 ஒரு வசனம் அப்படி சொல்லுதுங்க. அங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மற்றவருடைய பாவத்தையோ மற்றவருடைய சத்தத்தையோ மற்றவருடைய பாவத்தை பார்த்து நீ விழுந்துடாத, மற்றவருடைய சத்தத்தை கேட்டு நீ விழுந்து போகாதேன்னு சொல்லுகிறார். ஆதியாகமம் 3:17 ஒரு முடிக்கலாம், அவ்வளோதான். 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமியின் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு அது பலனை புசிப்பாய். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சுத்திகரிப்புல இது ரொம்ப முக்கியங்க. அந்த வெளியில இருந்து வர சத்தத்தை கேட்காதீங்க.
அடுத்தவங்க பேச்சை கேட்டு கெட்டு போகிறது. அங்கே போனால் இப்படி, இவர் இப்படி குறை சொல்கிறது. அதாவது மனைவிமார்களும் பேச்சை கூட கேளுங்க, தப்பு இல்லைங்க. கேட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. போய் கணவர்மார் பேச்சையும் கேளுங்க, ஜெபம் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் முடிவெடுங்க. ஆமென். இவர் அதை ஜெபம் பண்ணி முடிவெடுக்காதனால இவர் மேலே தவறு வந்துடுச்சுங்க. நீதிமன்றில் எல்லாம் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேட்காதுன்னு சொல்லியிருக்கு. எல்லா வார்த்தையுமே நம்பாதே, கேட்காத. இந்த வெளியில் அப்படி தான் வரும். சாத்தான் வந்து கொண்டு வருவான். இது தவறு, இது தவறு, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, ஐயா எப்படி செய்கிறாரு பாருங்க, இப்படி செய்கிறாரு பாருங்க, அப்படி பண்ணுறாரு. எல்லா வார்த்தையும் கேட்காத. நீ ஜெபம் பண்ணி முடிவெடு. அவளை எச்சரி. ஆபிரகாம் அதே தவறத்தான் செய்தார். எல்லா வார்த்தையும் நீ கேட்காத. கேட்டா அவ்வளவுதான். குறை சொல்லுவாங்க, அவர் தப்பு இவர் தப்புன்னு மன்னிக்கவும் முடியாது. கசப்பு உருவாக்குவாங்க. அது சகோதரிமார்கள் சொல்லவே தேவையில்லை. கூட குறைய எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கலாட்டா பண்ணி. வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மனிதன் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அதை சுத்திடுங்க வேணாம். இந்த காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, பேசுறது, வார்த்தையிலே, இருதயத்திலே, சிந்தையிலே சுத்திகரித்து விட வேண்டும். இப்படி ஒரு பிரதர் சொன்னார் கோயம்புத்தூரில் நேற்று. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த அருமையான நல்ல சகோதரர். அவருக்கு விரோதமாக பேசி பேசி மேனேஜர் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, அப்படி செய்யணும். இவரும் பார்த்து அதை கேட்டு கேட்டு மேனேஜருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டார். இவன் பார்த்தா நல்ல வேலை செஞ்சவனடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தார். கடைசியில் ஒரு வேலையை விட்டு நீக்கிட்டார். கடைசியில் இந்த பையன் வேலையை இழந்து வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். ஒருவர் போய் சொல்லியிருக்காரு, ஒரு தெரியுமா அவனுடைய நண்பர் ஒருவர், அவன் பேர் ஏதோ சொன்னாங்க, உன்னுடைய இடத்துல அவன் வேலைக்கு சேர்ந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். அப்படியே அவருக்கு ஷாக்காகி போச்சு. என்னடா நம்மளை தூண்டி விட்டுவேன், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னான், கடைசியில் நம்ம வேலை இழந்து வந்து விட்டோமே, அவன் போய் அந்த வேலையில போய் உட்காந்துட்டான்னு மனங்கசந்து அழுதுருக்கிறார். ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருடைய பேச்சையும் கேட்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உனக்கு திறமையை கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் தான் திறமையை கொடுக்கிறார். எல்லாத்தையும் கேட்காதீங்க. இதே திருமண காரியத்தில் நடந்திருக்கு ஒரு சம்பவம். இதெல்லாம் அனுபவ ரீதியாக சொல்லுவேன். தேவ சித்தத்து பிரகாரம் வந்த அலைன்ஸை தட்டி விட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு அலைன்ஸை போய் மேரேஜ் பண்ணி கடைசியில் டைவர்ஸில் பண்ணிட்டு இருந்துச்சு. தேவ சத்தத்தை மாத்திரம் நீங்கள் கேளுங்க. யோசிப்பு தேவ சத்தத்தை தரிசனத்தை கேட்டார். தானியேல் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இப்போ தெரியாதுங்க, பின்னாடி தான் தெரியும். எச்சரிக்கிறோம், அவ கீழ்ப்படியில் நம்ம என்ன செய்ய முடியுங்க? அதுக்கப்புறம் தான் அவர்கள் கடந்து வருவார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடனே டக்குன்னு செய்யாதீங்க. உடனே இப்போ ஒரு ஜெபத்தை பண்ண வேண்டும். உடனே தேவனுடைய சமூகத்தில் என்னென்னமோ தானியேலே சொன்னாங்க, இல்லைன்ட்டார். நான் திட்டுப்பட மாட்டேன். கடைசியில் அந்த வாலிபர்களை காட்டிலும் 10 மடங்கு கொடுத்துருந்தார் ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஞானமும் தேவன் கொடுக்குறாருங்க. வேணா விட்டுருங்க, தொடாத விட்டுருங்க. இது இன்னையோட க்ளோஸ் பண்ணிடுங்க. நேரிலே கேட்குற வச்சு எங்கேயும் ஜெப குறைவு, வேதவாசிய குறைவு, இந்த செல்போன் பார்க்க இதோடு தூக்கி போட்டுருங்க. வேணாம், நீ ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த அழகா பேசுவாருங்க, அழகா பேசுவாருங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, இன்னும் ஆலோசனை கொடுப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆலோசனை கொடுக்குற அவர் போல யாருமே இல்லைங்க. ஜெபத்தை நம்ம விட்டு விட்டனால தான் பிரச்சனையே. ஆமென். கவனமா இருங்க. தேவ சித்தத்தை சரியா செய்யுங்க. இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இப்படி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன். இன்ஸ்டாகிராம் அதில் தன் போட்டோவை அந்த பொண்ணு போட்டிருக்கு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதில் லைக் நிறையா விழுந்திருக்கு. ஒரு பொண்ணு திருப்பி அவரோட பேசி அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறது. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் சந்திக்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய மாலில் போய் சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்த உடனே அங்கே போய் பார்த்தா பொண்ணு இல்லை, அழகான ஆண் பையன் வந்து நிற்கிறான். நான் தான். எப்படி நீ? நான் தான் பொண்ணுமாய் பேசுகிறேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன், உன்னை நான் நேசிக்கிறேன். ஒரு கடவுளுடைய பிள்ளை வாழ்க்கையில் விழுந்து போனதை நான் சொல்கிறேன்.
ரொம்ப கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளையோ எதிரையோ நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவன் அழகை பார்த்து இந்த பிள்ளை மயங்கிருச்சு. திருப்பி பேசி பேசி பார்த்தா விழுந்து போச்சு. ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிருச்சுங்க. கிளம்பி ஒரு வாரம் இல்லைங்க, இந்த துன்மார்க்கன், இந்த அழகுள்ளவன் அந்த பிள்ளையை கொண்டு போய் 10 பேர் கற்பழிச்சிருக்காங்க. 10 பேர் கற்பழிச்சிருக்காங்க. அலறி குடும்பம்லாம் தெரியாம இதாகி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களுடைய செல்போனுடைய வேவ்ஸை வச்சு கண்டுபிடிச்சு இறுதியாக மரண நிலையிலே அந்த பிள்ளையை எடுத்திருக்கிறாங்க. இதில் இன்ஸ்டாகிராம் செய்கிற வேலை, இது எல்லா வேலையும் செய்யும். நம்பாத, வேணாம், சுத்திகரிச்சுக்க. எது எதில் நீ தொடர்பு வச்சிருக்கன்னு உனக்கு தான் தெரியும். உன் வாழ்க்கை திட்டம் தீர்மானம் எல்லாம் யோசிப்பை போல இருக்கட்டும், தானியேலை போல இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுத்திகரிங்க. பார்க்கறதுல எது பார்த்துட்டு எதை கேட்குறோம், நிதானம் இல்லாமல் முடிவு எடுக்கிறோமா, வேணாம், விட்டுருங்க. சுத்திகரிச்சுங்க. வாய் பேசுறது, கோவப்படுறது, எரிச்சல், கெட்ட வார்த்தை, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சத்துருக்கு இடம் கொடுக்காத, தாய் தந்தரை கனம் பண்ணாது, தேவ சத்தத்தை செய்யாதது, எல்லாவற்றையும் இந்த வேளையிலும் நான் விட்டு விட்டு சுத்திகரிப்போம். முழுகவன் மறுபடியும் முழுக தேவையில்லை, கால்களை மட்டும் களவ கடவன். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் சொன்னார். சின்ன சின்ன தூசிகள் இருக்கும், அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவ சன்னிதானத்தில் உன்னை அழைக்கிறார். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பின் இரவு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் ஒரு முழு ஜெபம் அங்கதான் நடந்துச்சுங்க. இன்னைக்கு வெளியில் உள்ளவங்களாம் முழு ஜெபம் நடத்துறாங்க, இந்த வசனத்தை கொண்டு வரவே மாட்டாங்க. ஒரு ஜாமம் முழுவதும் பிரசங்கம் பண்ணப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. 3 மணி நேரம் பிரசங்கம். நம்ம 3 மணி நேரம் குறைச்சி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கொண்டு வந்தோம். 2 மணி நேரம் குறைச்சாச்சுங்க. 1 மணி நேரம் கொண்டு வந்ததில் உட்கார மாட்டாங்க. ஐயா 3/4 மணி நேரம் பண்ணான்னா, ஒரு அரை மணி நேரம் பண்ணான்னா, நானும் குறைச்சி பார்க்குறேன், ஒன்றும் முடியல என்னாலே. அல்லேலூயா சொல்லுங்க. கொண்டு வந்தலாம் தான் பார்க்குறேன், முடியல. ஆமென். தூக்கி விடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய, எச்சரிக்கை. ஏன் பிரேயருக்கு வரல, வரல, எழுப்பி விடுங்க. தூங்க வச்சுட்டு வராதீங்க வீட்டில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க. எதுக்கு தூங்குறவங்களை எழுப்புனா பாவம் இல்லை, தூங்குறவங்களை எழுப்புனா பாவம். இது வேற ஐயா இன்னைக்கு சொல்லாம வேற வச்சுட்டாரு. எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. நான் வைக்கல, ஆண்டவர் சொன்னார் எனக்கு. இந்த பீட்ரு வேற விடுறதில்லை. ஆமென். இந்த கொஞ்ச நாள் நேரத்தில் இருக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம். ஆண்டவருக்காக எதையா நம்ம செய்வோம், நம்மை சுத்திகரிப்போம், தேசத்தையும் சுத்திகரிப்போம், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு ஜாமம் முழுவதும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க. ஒரு ஜாமம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சுத்திகரித்தார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18-19 தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார், தேசத்தின் பாவத்தை அறிக்கை செய்தார், ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போதுதான் நீ மிகவும் பிரியமானவர் என்று வந்தது. ஹல்லேலூயா. தானியேல் பாவம் செய்யலை என்று சொல்ல முடியாது. அவர் சில நேரத்தில் சோர்ந்து போய்விட்டார், சில நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். யார் நான் தான் சொல்லிட்டேன், தேவன் ஒருவரை தவிர நம்ம எல்லாரும் பாவியில் தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார், ஜனத்தின் பாவத்தை அறிக்கை செய்தார். நெகேமியால அவங்க பாவம் மட்டும் அப்பா அம்மா பாவத்தை அறிக்கை செஞ்சாங்களா. ஒருத்தர் நான் ஜெபிச்சு விட்டு, ஐயா அந்த போகத்தில் இருந்தது எனக்கு விடுதலையே வரமாட்டேதுன்னு சொன்னார். இதுதான் ஆலோசனை கேட்குறோம். மறுபடியும் தனிப்பட்ட முறையில் அவர் கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தேன். அப்பா அம்மா பாவம் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அப்பா ரத்தம் பூரா சாக்கடை தாங்க அப்படின்னாரு. இதுனே அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. அவங்க பாவத்தை அறிக்கை செய்வீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அப்பா அம்மா பாவத்தை அறிக்கை செய்தாருங்க, சுத்திகரித்து ஜெபிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்த போராடின பாவம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. கரங்களை தட்டிங்க, தேவனை மகிமை. ஆமென். இது ஜெனரேஷன், இது ஜெனரேஷனில் வரும். அப்படியே இந்த பாவங்கள்லாம் கர்ம பாவம், ஜென்ம பாவம். சுத்திகரிக்கணும், எப்படியாவது சுத்திகரிக்கணும். அதனால தங்களுடைய பாவத்தையும் தங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க.
உலக ஜெபம் நடத்தின உடனே பாவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க, கண்ணீர் வரும், மூக்கை சேர்ந்து போட்டு போயிடுவாங்க. அறிக்கை செய் நிலையிலே தேவசம் முதல் எழுந்திரிச்சு அறிக்கை செஞ்சாங்க வேதத்தை வச்சுட்டு. ஆமென் சொல்லுங்க. சுத்திகரியுங்கள், கர்த்தர் இதோ வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் நீதி, அக்கிரமம் செய்கிறவன் செஞ்சுட்டு உதவிருக்கு உனக்கு பார்த்துக்க, கைவிடப்பட்ட நிலைமை தான். ஆமென் சொல்லுங்க. சரியா அடிச்சாருன்னா எந்திரிக்க முடியாது. கர்த்தர் அடிச்ச ஆளுங்களாம் நிறையா இருக்கு, ஏதோ கிருபையாக ஓடிட்டு இருக்கு. அவர் சித்தத்தை செய். உன்னை அழைத்த நோக்கம் இருக்கிறது. எல்லா பேச்சையும் கேட்காத, எல்லா பேச்சையும் பேசாத. தேவ சித்தத்தை செய். அழிச்சு விடலாம். நாங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு கேட்டார். சீசரை பார்த்து கேட்டார். இந்த ஆவியெல்லாம் போயிட்டு விடுங்க. காலேப்பு வேறு ஆவி உடையவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்றால் பரிசுத்தம் உள்ளவன் என்றால் அந்த வயசில் ஊழியத்தை கேட்டார். கீழே கூட கேட்கலங்க, மலை தேசத்தை கேட்டாருங்க. நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்த பாடு, ஐயோ அப்பா, கீழேயே ஊழியம் செய்ய முடியல, மேலே போய் எப்படி. அந்த வயசுலேயும் கூட 40 இயர்ஸில் பலன் கிடச்சி. கொடுத்த பலன் கிட்டத்தட்ட 80லே வந்துச்சுங்க. ஆமென் சொல்லுங்க. ஓடுவாங்க, அவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நீதிகரித்துக் கொள்ளுங்கள். உடைய வார்த்தை காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடினம் அல்ல, இன்றே இன்றே இன்றே. ஆமென். அல்லேலூயா. 28:13 மறுபடியும் வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சேரில் உட்காந்துற கூட முழங்கால் பண்ணிடுங்க. ஆண்டவர் சன்னிதானத்தில் உடைய உடைத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. புதிய ஆண்டில் போற தாவீது 1 வருஷம் கிட்டத்தட்ட அறிக்கை மறைச்சு வச்சிருந்தாருங்க. 11 மாசம் வரலையும் மறைச்சாருங்க. 12ஆம் மாசம் தாவீதுக்கு ஒரு விடுதலை கிடைச்சு. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைத்து ஒரு இரக்கம் இந்த வேளையிலும் வேண்டாம். இன்றைய உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் தங்களை அறிக்கை செய்து சுத்திகரித்தார்கள், வெற்றியை பெற்றார்கள். உடைய காதுகள், கண், இருதயம், சிந்தனைகள், எச்சைகள், பாவங்கள் வேணாம். கடினமல்ல பரிசுத்தம், பாவம்தான். நம்ம நீ வெற்றி பெற்றுவிடு. கசப்பு, வைராக்கிய, போராட்டம் எல்லாத்தையும் விட்டுவிடு. சுத்திகரித்துக்கொள். அவர் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உன் ஜெபத்தை கேட்காத காரணம் வழக்கு ஒன்றை இருக்கிறது. வேணாம். வழக்கை அறிக்கை செய்து விட்டுவிடு, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்தமா நாம் ஜீவிக்க வேண்டும். ஒரு விஷயங்களை நாங்கள் முழங்கால் படிட்டு இருக்க ஆண்டவரே, எங்களை உச்சந்தலை முதல் கொண்டு ஆண்டவரே, எங்களை உள்ளங்கால் வரையில் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷா கான் பிளாக் ஷா ரபா கபல. எங்களை தலைகளை உச்சந்தலை முழுவதும் பரிசுத்தம் இறங்கட்டும், பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோதரபா கான் பிளாக் ஷா ரபா கான் பிளாக் ஷா ரபா கபல ரபா ஷாலபா ரபா. சோதரிப்போம், சோதரிப்போம், சோதரிப்போம். எல்லாரும் சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். உச்சந்தலையில முதல் நிரப்பும். உள்ளங்கால், இருதயங்கள், கண்ணுகள் ஆண்டவரே ஒவ்வொரு பார்ட்ஸை பரிசுத்த நிரப்பட்டும். சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பா ஷா ரபா கால் பாய். எல்லா சத்துடைய சீட்டங்கள், பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து விட்டு விட ஒப்பு கொடுக்கிறோம். சோத்ரம், 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். ஆமென். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம். ஆமென். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்.
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. ஆமென். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு ஆமென். சேர்த்து ஹல்லேலூயா. தந்திடுவார். ஆமென். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். Glory. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் Oh, Rabasha, Karlasha, Rabakabala, Barabasha. Glory, glory, glory. பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர் இரத்தத்தினாலே ஹalleluya இப்போது அருளுகிறார், இப்போதே கொடுக்கிறார். ஹalleluya. Oh, Rabasha, Kababa. பெற வேண்டும். இயேசு தருகிறார். இன்று தருகிறார். Glory, glory. இயேசு தருகிறார். இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Oh, Rabasha, பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். Amen. Hallelujah.